அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம், அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை அன்று அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். தொந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து புனிதர்கள் கொர்னேலியூஸ், திருத்தந்தை சிப்ரியன், ஆயர், மறைசாட்சியர் இவர்களுடைய திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். முக்கியமாக இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் அவரிடமிருந்தே எங்களுக்கு கிடைக்கின்றன, எல்லாம் அவரிடமிருந்தே அனைத்தும் எங்களிடம் தரப்படுகின்றன. எனவே அந்த ஆண்டவரை பார்த்து திருப்பலியில் நாங்கள் அனைவரும் மன்றாடுவோம். இந்த புனிதர்களுடைய வாழ்வை நாங்கள் சற்று எடுத்து பார்த்தால், அந்த புனிதர்கள் திருச்சபையிலிருந்த தப்பறையான கொள்கைகள் இவர்கள் பாப்புரையாக இருந்தவர்கள். எனவே இவர்களுடைய வாழ்விலே இவர்கள் பல விடயங்களிலே திருச்சபையை மாற்றி அமைத்தவர்கள். திருச்சபையிலிருந்த பிரச்சனைகளை மாற்றி அமைத்து மறைசாட்சிகளாக மறைக்கின்றார்கள். எனவே இந்த இரண்டு அழகான புனிதர்களுடைய திருவிழாவை நினைக்கின்றோம். இவர்களுடைய ஆசீர்வாதம் என்றுமே எங்கள் மத்தியில் இருக்க இவர்களூடாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் செபிப்போம். ஆண்டவரிடம் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கேட்டு மன்றாடும். மற்றோடு சேர்ந்து இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கணும் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காக இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். அத்தோடு சேர்ந்து அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி இன்றைய நாளில் என்னுடைய குருத்துவ நாளையும் நான் நினைவு கூறுகின்றேன். இந்த குருத்துவ நாளிலே என்னுடைய வாழ்வுக்காகவும் என்னுடைய இந்த குருத்துவ பணிக்காகவும் எனக்காக செபிக்கவும் உங்களை அழைத்து நிற்கின்றேன். ஆண்டவருடைய ஆசிரையும் இறை வல்லமையும் என்றுமே ஆண்டவர் எங்களுக்கு தந்து மக்களுக்கு சேவை செய்ய தேவையான அருள் வளங்களையும் ஆண்டவர் வழங்க வேண்டும் என்று எனக்காக இத்திருப்பலியில் நீங்களும் சேர்ந்து மன்றாட அழைக்கப்படுகின்றீர்கள். சகோதர சகோதரிகளே, தூயமர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, அயரா விழிப்புள்ள ஆயர்களாகவும் வீரமகு சமரை சாட்சிகளாகவும் புனிதர்களான கொர்நேலியுஸ், சிப்ரியன் ஆகியோரின் மக்களுக்கு அழைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நின்று திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 17 தொடக்கம் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யார் என வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாயிருக்க, வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் அதை அறிவீர். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள்.
ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 திருவசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நகூமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவ தலைவர் ஒருவனின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவியை செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் தம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவ தலைவர் தன் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவார். நான் அதிகாரங்களுக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றார், அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவன் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவன் செய்கிறான். இதை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் இன்றைய நற்செய்தி வாசகமானது மிகவும் ஆழமான அழகான நற்செய்தி எங்களுக்கு தரப்படுகின்றது. இயேசுவிடம் வந்த நூற்றுவ தலைவனும் அவனுடைய பணியாளரை பற்றியான இன்றைய நற்செய்தி எங்களுக்கு தரப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த நூற்றுவ தலைவனுடைய கூற்றை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் என் வீட்டுக்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் நான் தகுதியுள்ளவனான் நான் கருதவில்லை. எனவே இந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய திருப்பலியிலே நாங்கள் நற்கருணையை கடைசியாக உயர்த்தும் போது சொல்லப்படுகிறது மக்களால். நாங்கள் தகுதியற்றவர்கள். எனவே உம்மிடம் வரது நாங்கள் தகுதியற்றவர்கள் என்ற வார்த்தை இங்கேயும் குறிப்பிடப்படுகின்றது. முக்கியமாக நாங்கள் பார்த்தால் இந்த நூற்றுவ தலைவரிடம் நாங்கள் சற்று அவதானித்தால் அன்பார்ந்தவர்கள், இவர் ஒரு யூதனாகவும் இல்லை. இவர் ஒரு புறவினத்தார், ரோமைய குடிமக்களுள் ஒருவன். ஆனால் இவர் அறிந்திருக்கின்றார் இயேசுவை பற்றி, இயேசுவில் நம்பிக்கை கொண்டுகின்றார். அதாவது இயேசு இவர் ஒரு பெரிய படைத்தலைவனாக இருந்தும்
அவர் சொல்லுகின்றார், இயேசுவிடம் தாழ்மையோடு போகின்றார். தான் அவருக்கு தகுதியற்ற எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகின்றான். இயேசுவை அணுகக்கூட நான் தகுதியில்லை, இயேசுவிடம் போகிறதுக்கு கூட நான் தகுதியல்ல, இயேசு என்னிடம் வரக்கூட நான் தகுதியற்றவன் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவருடைய நிலைமையை புரிந்து அவர் சொல்லும் வார்த்தைகள் மிகவும் ஆழமான வார்த்தைகளாக இருக்கின்றது. இது எங்களுடைய விசுவாசத்தையே எடுத்து காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நூற்றுவ தலைவனுடைய விசுவாசமானது ஆழமான விசுவாசமாக இருக்கின்றது. நாங்கள் கடவுளில் நம்பிக்கை வைக்கும் போது எங்களுடைய தகுதியற்ற தனத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் நினைக்கின்றோம் ஆண்டவரிடம் நாங்கள் போக தகுதியுள்ளவர்கள் என்று நினைக்கிறோம். சில நேரங்கள் தகுதியை நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் முன் காட்ட முடியாது. எனக்கு தகுதி இருக்கின்ற இதுக்கு நான் இப்படி செய்கிறதுக்கு நான் உண்மையிலே நான் இதெல்லாம் செய்கிறேன், நான் தகுதியுள்ளவன் என்று நாங்களே எங்களையே புகழ்ந்து கொள்கின்றோம். ஆனால் இங்கே இந்த நூற்றுவ தலைவன் மிகவும் அறிந்தவனாய் கடவுளிடம் போகிறதுக்கு கூட அவன் தகுதி இல்லை என்பதை உணர்ந்து கடவுள் என்னிடம் கூட வரக்கூடாது, ஏனென்றால் அவர் எங்களிடம் வரக்கூடாது என்பதை நல்லா அறிந்திருக்கிறான் அந்த தலைவன், நூற்றுவ தலைவன். எனவே தனது பணியாளரிடம் வைத்த அந்த அவனுடைய மதிப்புக்காகவும் அவனுடைய இந்த அன்புக்காகவும் சொல்லுகின்றான், என்னுடைய பணியாளரை குணமாக்கி தாரும் ஆண்டவரை இயேசுவே என்று கேட்கின்றான். எனவே இவருக்கு இயேசு மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. இயேசுவால் இது செய்ய முடியும், இயேசுவால் செய்ய முடியாட்டி அவன் சொல்லியிருக்க மாட்டான், நீர் அங்கே இருந்து சொல்லும், உம்மால் முடியும் எல்லாம். எனவே எங்களுடைய நம்பிக்கை இதில் தென்பட வேணும். சில நேரங்களில் நாங்களும் இவ்வளவு ஆழமான நம்பிக்கையில் வாழ முடியும். அதை பார்த்து இயேசு சொல்லுகின்றார், இஸ்ரவேல் இடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு வாழ்ந்த இடத்திலும் கூட அந்த மாதிரி நம்பிக்கையை காண்றதுக்கு அவர் நிறைய இடங்கள் அவருக்கு முடியவில்லை. ஆனால் இந்த நூற்றுவ தலைவனிடம் காணுகின்றார் அந்த நம்பிக்கை. எனவே இந்த நம்பிக்கையானது நாங்கள் பல வடிவங்கள் எடுக்கின்றது எங்களுடைய வாழ்வு. சில நேரங்களில் நாங்கள் கடவுளிடம் உண்மையான நம்பிக்கை கொண்டு வரலாம் வாழும் போது நிறைய பிரச்சனை வரும். ஆனால் இதுகளெல்லாம் நாங்கள் எப்படி முகம் கொள்வது? நிறைய பேர் கேள்விப்படுவாங்க, ஏன் கடவுளை நாங்கள் நம்பிக்கை கொள்ளணும், இப்படி பிரச்சனை நிறைய நடக்குது என்னோட வாழ்க்கையில், கடவுளை இப்படி நம்புறது? கடவுளே இல்லை என்று சொல்கிற சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு நூற்றுவ தலைவன், அவர்களுக்கு வேறு கடவுள்கள், ஆனால் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கிறான். இயேசுவுக்கு முடியும், இயேசு செய்து காட்டுவார், இயேசுவிடம் போனால் போதும், அவர் என்னுடைய பணியாளை குணமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு அவன் சொல்லுவதை கேட்ட இயேசு அந்த பணியாளரை போக முன்னுமே குணமாக்கி விடுகின்றார். அந்த வீட்டுக்கு போக தேவையில்லை, அந்த பணியாளன் குணமாகி விடுகின்றான். எனவே எங்களுடைய நம்பிக்கையும் நாங்கள் ஆண்டவரில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எங்களது நம்பிக்கை சில நேரங்களில் கேள்விக்குறியாக மாறுகின்ற நிறைய இடங்களில். நாங்கள் கடவுளை ஒரு நாளும் காண்டதில்லை எங்களோட கண்கூடாக. ஆனால் கடவுளுடைய வாழும்போது நிறைய விஷயங்களில் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ கடவுள் எங்களை காட்டுகின்றார், புதுமைகளை செய்கின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பார்க்கறதுக்கு பல விடயங்களில் நாங்கள் ஆண்டவரில் பற்றி பிடித்து வாழ்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை காட்டி எங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரில் உறுதியான நம்பிக்கையோடு வாழ அந்த ஆண்டவரிடம் நாங்கள் வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, உம் திருச்சபையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீர் வழி நடத்தி அவர்கள் எதிர்கொள்ளும் உடல் உள ஆன்மீக போராட்டங்களை வெற்றி கொள்ள அவர்களுக்கு துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உலகு சார்ந்த விடயங்கள் பற்றி எண்ணாமல் என்றும் மேலுலகு சார்ந்த விடயங்களை தேடி உம்மை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய இறை மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, எங்களது வாழ்வு செப வாழ்வாகவும் எங்கள் சிந்தனைகள் தூயதாகவும் எங்கள் நடத்தைகள் நேர்மையானதாகவும்
எங்கள் செயல்கள் உண்மையுள்ளவையாகவும் அமைய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, இத்திருப்பலியில் தொலைக்காட்சி வழியாக பங்கு பெற்றிக் கொண்டிருக்கும் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது தேவைகள் அனைத்தையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நினைத்து எங்களுடைய தேவைகளை வைத்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளை இறைவா, நீர் அளித்த இந்த வாழ்வை நீரே வழி நடத்தும் ஆண்டவரே. எனக்கு கற்றுத்தாரும் சொல்லித்தாரும். பல வகைகளில் எங்களுடைய நம்பிக்கையை நீரே வளப்படுத்துகின்றீர், உறுதிப்படுத்துகின்றீர். இந்த நம்பிக்கையில் நாங்கள் நீண்டு ஆழமான முறையில் உம்மில் வாழ எங்களுக்கு வரம் தரும் ஆண்டவரே. முக்கியமாக என்னுடைய குருத்துவ பணியில் இந்த 7வது வருடத்தை நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் உம்மில் வாழ்கிறதுக்கு தேவையான சக்தியையும் உம்மில் வாழ தேவையான அந்த அருள் வளங்களையும் எனக்கு தந்தருளும் ஆண்டவரே. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள், தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியரான புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவை கொர்நேலியுஸ், சிப்ரியன் எனும் புனிதர்களுக்கு மறை துன்புறுத்தல்களின் போது மன வலிமை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனத்திடனையும் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவர்
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தாதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சிகளான புனித சிப்ரியன் கொர்னேலியுஸ் உமது பேரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகுக்கரிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையூறாது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ஸி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீரராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தெழுமே நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், மறை சாட்சிகளான புனித கொர்னேலியுஸ், புனித சிப்ரியான், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நிறைவாகுவேன் மறைவாழ்வில் நிலையாகு
காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சிகளான கொர்நேலியு, சிப்ரியன் எனும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் ஆவியாரின் வல்லமையினால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகிர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா, நான் உன் பிள்ளை, தொல்லை இனி இல்லை. உன் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென்.